எவ்வளோ பெருசு. அப்போ 6 கிலோ வாங்கினா தான் நமக்கு ஒரு மாதத்துக்கே வரும். ஆனால் சுகர் ஃப்ரீ, ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸ்ட்ராபெரி ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும். அது லைட்டாக ஷேக் பண்ணால் நல்லா கரைஞ்சிச்சு. இதிலே போட்டிருக்குது க்ரோத் ஹார்மோன் பூஸ்டர். நல்லா சூப்பர் டேஸ்ட் தான். வெனஸ்டே மத்தியானம் 4 மணி ஆகுது. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண வந்திருக்கோம். நம்ம ஜிம்மு கிளைண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவருக்காக மாஸ் கெய்னர் ஒன்று வாங்கியிருக்கேன் 3 கிலோ. நெக்ஸ்ட்டு டயட்டுக்கு வாங்கிட்டு வந்துக்கிற பாருங்க. மகாபலீஸ்வர் போய் நல்லா மகாராஷ்டிராவில் என்னது ப்ளூபெர்ரி ஜாமு, நோ ஆடட் சுகர், ஓகேவா, சுகர் ஃப்ரீ இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் கோயிலுக்கு போனப்போ வாங்கிட்டு கோயில் இல்லை, அந்த ஊர் அது ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி தான் ஃபேமஸ். இது பாருங்க, நம்ம டயட் இந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம். இது ஸ்ட்ராபெரி ஜாமு. அந்த ஊரில் ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து ஃபேமஸ். ஸ்ட்ராபெரியில் இது என்ன பிராண்டு? இது ஒரு பிராண்டு. இது வந்து மேப்ரோ. இது வந்து மனாமான ஒரு பிராண்டு. பிரெட்டில் போட்டு சாப்பிட்றது. ஆமாம், நான் வந்து என்ன பண்ணேன்னா, இது வந்து 3 பிராண்ட். இது அந்த மகாபலீஸ்வர்லேயே வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி பிளான்டேஷன் அங்கேயே விளையுது எல்லாமே. மேப்ரோன்றது தான் ஃபேமஸ். இது மேப்ரோ, ஓகேவா. மேப்ரோ அந்த பிராண்டில் ஸ்ட்ராபெரி ஜாம். இது 0 சுகர். 300 இது 300 400 கிட்ட வருது. ஆனால் நார்மல் சுகர் உள்ள ஜாம் வந்து வெறும் 100 ரூபா. சின்ன டப்பா பிளாஸ்டிக் டப்பா வந்து 30 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இது பாருங்க, இது அதே மாதிரி மாலா, அது ஒரு பிராண்ட் இருக்குது பாருங்க. மாலாஸ் ஸ்ட்ராபெரி ஜாமு. இதுவும் அதே ரேட்டு தான். 300 சில்லற வந்துச்சு. 400 ரூபா கிட்ட இருந்தது. இதுவும் அதே தான், சுகர் ஃப்ரீ. ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸ்ட்ராபெரி ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதில் வந்து நம்ம சுகர் இதுலேயே இருக்கும் தான். நோ ஆடட் சுகர், நேச்சுரல் சுகர், அந்த மாதிரி கான்செப்ட். டெய்லி தூங்கி எழுந்தோடனே ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு, அந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்பூனு இதை எடுத்து சாப்பிட்றது. சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. டக்குன்னு ஒரு ஜாம் ப்ரெட்டில் தொட்டு சாப்பிட மாட்டேன் நான். ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்டு ஒரு ஸ்பூன் அப்படியே எடுத்து சாப்பிட்ருவேன். நல்லா இருக்குது ரிசல்ட்டு கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம டயட் கோக் குடிக்கிறோம். டயட் கோக் 0 சுகர், டயட் பெப்சி. இப்போது இது வேறு வந்துருக்கு, ஸ்ப்ரைட்டில் வர டயட் ஸ்ப்ரைட் வந்துருக்கு போல. ஃப்ரெண்ட் ஒருத்தன் வாங்கிட்டு வந்தான். இந்த 0 சுகர் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் போட்டிருப்பாங்க. நீங்கள் குச்சிருந்தது எங்க? நீங்கள் ஏதோ தூக்கி போட்டிங்களா? அது குச்சா எப்படி இருக்குது? ரெட் புல் குடிச்சு தான் ஒர்க் அவுட்டு. ஏதாவது ஒரு நாளைக்கு எதுவுமே குடிக்காதீங்க, விட்டுருங்க. எல்லா கேஃபைனாக நிறுத்துவோம். சரி, இன்னைக்கு இந்த சப்ளிமெண்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். சாயங்காலமாக ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் டெஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. அதை போய் வரட்டும். சரி, ஓப்பன் பண்ணுமா சப்ளிமெண்ட்டை? மாஸ் கெய்னர் வாங்கியாச்சு. இப்படி ஓப்பன் பண்ண. டேய், அதை ஏன்டா ஓப்பன் பண்ணுற? இதை பிரிடா, அது ஸ்டிக்கரு, அதை பிரிச்சுன்னு கிடக்குற. இதை பிரியா. காட்டுறா, கிட்ட காட்டுறா. ஸ்கூப் வந்து மேலேயே இருக்கு. பெரிய ஸ்கூப்டா. எவ்வளோ பெருசு, சரியான ஸ்கூப்பு. இது வந்து ஒரு நாளைக்கு 2-4 சர்விங் வந்து எடுக்கலாம்னு போட்டிருக்காங்க. ஸ்மெல்லு சாக்லேட் ஸ்மெல் வருதுண்ணா. சாக்லேட் ஃப்ளேவர் என்ன ஸ்மெல் வரும்? ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நம்ம கெவின் லெவ்ரோனில் மாஸ் கெய்னர் கோல்டு லீன் இந்த சப்ளிமெண்ட் வந்து வாங்கியிருக்கோம். மாஸ் கெய்னரு நம்ம ஜிம்மு கிளைண்ட்டுக்கு. அவர் வந்து கொஞ்சம் சைஸ் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டார், அதனால் வாங்கியிருக்கோம். வாடா, இது டேஸ்ட் பார்ப்போம், வா. எத்தனை போகுது? ஒரு ஸ்கூப் போட்டிருக்கேன். ஷேக்கர் கூட அதே கெவின் லெவரோன் ஷேக்கர் தான். இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த சப்ளிமெண்ட் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வேறு சப்ளிமெண்ட் வாங்கும்போது இது வாங்கிட்டு வந்தேன் நான். இந்த ஷேக்கர் வந்து ஆல்ரெடி ஒழுங்காக லாக் பண்ணலன்னா லீக் ஆகுது. புரியுதா? இந்த ரப்பர் வேறு இருக்குது இதில். இந்த ரப்பர் வேறு கரெக்டாக மாட்டலைன்னா லீக் ஆகும். அதனால் பார்த்துக்கோ.
லீக் ஆகக்கூடாது ஜிம்மில். வீட்டில் போய் உங்கள் வீட்டில் லீக் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்கூப் தான் போட்டிருக்கேன். இன்னொன்று போடலாமா? 2 பேருக்கு இன்னொன்று போடலாம். ஏன்னா ஸ்கூப் சைஸ் பார்க்கறது தான் பயமாகுது. பெரிய முறமே இருக்குதா. செம்ம பெரிய ஸ்கூப்டா. ரெண்டு ஸ்கூப் போட்டிருக்கோம். இது வேற ஒரு நல்ல ஷேக்கராக வாங்கிக்கோ ஆன்லைனில். ஆன்லைனில் பார்த்து ஒரு நல்லதாக பக்காவாக வாங்கிக்கோ. இது சரியில்லைன்னா என்கிட்ட ஷேக்கர் இல்லை. என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் வாங்கி போட்டான் எல்லா ஷேக்கரையும். ஆகக்கூடாது. ஆகல. லீக் ஆகுதான்னு தெரியல. நுரெல்லாம் எதுவுமே வரல. நல்லா பக்காவாக டிசால்வ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஷேக்கர் வந்து கருப்பு கலர், பட் இருந்தாலும் தெரியுது நல்லா கரைஞ்சிச்சு. லைட்டாக ஷேக் பண்ணால் நல்லா கரைஞ்சிச்சு. இது வந்து கெவின் லெவரன் பிராண்ட்லேயே இம்போர்ட்டடு சப்ளிமெண்ட். இது 3 kg சப்ளிமெண்ட்டு. ஃபஸ்ட்டு டைமாக அது வாங்கியிருக்கேன் நான். கெவின் லெவரோனே இது வரையும் நான் ட்ரை பண்ணதில்லை. இம்போர்ட்டடில் இப்போ இதுதான் நல்ல பிராண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் டைமாக. எனக்கு இல்லை, நம்ம கிளைண்ட்டுக்கு. இவர் வந்து ஒரு 2 months ஒர்க் அவுட் பண்ணுறாரு. பெருசாக அந்தளவுக்கு ஃபுட்டு வந்து எடுக்க மாட்டார் ஒழுங்காக. ஃபுட்டு எடுக்கிறதா நம்ம இது சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அவர் ஒழுங்காக ஃபுட்டு எடுக்காததால் இந்த சப்ளிமெண்ட் வந்து இப்போ சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு போடுறா எப்படின்னு. சாக்லேட் ஃப்ளேவர் இது. கையெல்லாம் காமிக்கிறா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கா டேஸ்ட்டு? சாக்லேட் ஃப்ளேவர்லாம் இருக்கு. நல்லா தான் இருக்கா? நீ சாப்பிட்டு போற. கை இப்படி காட்டுறான் அந்த. ஏய் அது ஏன் கொடுக்குற திரும்ப பைத்தியம்? லைட்டாக சாக்லேட் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கா? அது குடிச்சு பார்க்குறேன். நம்ம கலாக்ஸ் மாதிரி இருக்கு. நல்ல சூப்பர் டேஸ்ட் தான். என்னடா ஓகேவா டேஸ்ட்டு? சரி பாரு. இது இப்போதைக்கு வந்து டெய்லி 2 ஸ்கூப்பு 4 ஸ்கூப் போட்டிருக்கானுங்க. இதில் சர்விங்ஸ் வந்து இந்த பார் போட்டிருக்காங்க பார். ரெக்கமெண்டட் யூஸ் வந்து mix 4 scoops of powder 200 gram with 400 ml of water or skimmed milk. பால் ஸ்கிம்டு மில்க்லாம் அந்த கொழுப்புலாம் எடுத்த பால் இருக்குல்ல, அந்த பால் இல்லை தண்ணியில் போட்டு ஒரு நாளைக்கு 4 ஸ்கூப்பு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சர்விங் 3 times a day before workout, immediately after workout and between meals. சாப்பாடு நடுவில். புரியுதா?
அதில் போட்டிருக்கிறது பிஃபோர் ஒர்க் அவுட், ஆஃப்டர் ஒர்க் அவுட்டு, சாப்பிட்றதுக்கு நடுவில். நீ இப்போ சாப்பிடுவல, மத்தியானம் சாப்பிடுவேன், அதோட நைட்டு தான் சாப்பிடுவேன். அந்த நடுவில் டைம்லாம் வந்து இது சாப்பாடு மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? 1 மந்த்து உள்ள இது எத்தனை சர்விங் இருக்குது இதில்? சப்ளிமெண்ட் வந்து இப்போ தான் டேஸ்ட் பண்ணோம். நல்ல டேஸ்ட் தான். சாக்லேட் ஃப்ளேவர் தான் இது. வேறு ஃப்ளேவர் கேட்டால் வேறு ஃப்ளேவர் எதுவும் இல்லைன்ட்டாங்க. சாக்லேட் வந்து நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சர்விங் சைஸ் வந்து 4 ஸ்கூப்ஸ் ஒரு நாளைக்கு கொடுத்துருக்காங்க. சர்விங்ஸ் வந்து 200 கிராம் பர் டே. அப்படின்னா ஒரு நாளைக்கு 200 கிராம்னா இது 3 கிலோ டப்பா. இது வந்து 3 கிலோ மாஸ்கெயின். இது ஒரு நாளைக்கு வந்து 200 கிராம்னா இப்போது 10 நாளைக்கு தான். 10 நாளைக்கு 2 கிலோ, 15 நாளைக்கு 3 கிலோ. ஏய், சவுண்டு கொடுக்காதீரா. ஒர்க் அவுட் பண்ணு. நீ தானே பண்ண சொன்ன. ஒர்க் அவுட் பண்ணு, ஆனால் அதுக்கு சவுண்டு கொடுக்காத. கண்ணா சரியா? அதான் அப்போ 15 நாளில் இதை காலி பண்ணணும். இது அப்போ 6 கிலோ வாங்கினா தான் நமக்கு ஒரு மாதத்துக்கே வரும் அவங்க கொடுத்துருக்கிறதுபடி. நான் வந்து சொல்லிக்கிறது 2 ஸ்கூப் தான் எடுக்க சொல்லிக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு மாதம் எடுக்க சொல்லியிருக்கேன். ஓகே அப்படின்னா 3 ஸ்கூப்பு, அதுக்கப்புறம் 4 ஸ்கூப். நம்ம பாடிக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் வரல, நமக்கு டைஜஷன்லாம் கரெக்டாக இருக்குது, எந்த ப்ரைஸும் இல்லைன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பட்ஜெட் பொறுத்து தான். நமக்கு பட்ஜெட்டில் இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மியாக எடுத்துக்கலாம். இல்லை ஓகே நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறோம், நல்லா ரிசல்ட் வேணும், நல்லா உடம்பு ஏற்றணும் அப்படின்னா 15 நாளில் எடுத்துக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிறது 4 ஸ்கூப்பு. 4 ஸ்கூப் எடுத்தோன்னா இது 15 நாளைக்கு தான் வரும். அதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா BCAA, குளூட்டமின், கிரியேட்டின் அதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் இதில் போட்டிருக்கிறது டெஸ்டோஸ்டான் பூஸ்டர். நேச்சுரலாகவே டெஸ்ட் பூஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து க்ரோத் ஹார்மோன் பூஸ்டரும் இதில் இருக்குது. நேச்சுரலாக க்ரோத் ஹார்மோன் பூஸ்ட் பண்ணோம், டெஸ்டோஸ்டான் பூஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து கிரியேட்டின் இருக்குது நல்லா சைஸ் ஆகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிக்கவரி, பாடி வந்து ஒர்க் அவுட் நல்லா ஹெவியாக பண்ணிட்டா ரிக்கவரி ஆகிறதுக்கு குளூட்டமினும் இருக்குது. இத்தனை இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் இருக்குது. நிறைய அமினோ ஆசிட்ஸ் அது இது நிறைய ஒரு பயங்கரமான காம்பினேஷன் மாதிரி இருக்குது. இது படிக்கிறதுக்கு ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரில. இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்லட்டோம் நம்ம தம்பி எப்படி இருக்குதுன்னுட்டு. ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம கேட்கலாம். இதிலே போட்டிருக்குது க்ரோத் ஹார்மோன் பூஸ்டர், அப்புறம் வந்து டெஸ்டோஸ்டான் இன்டியூசர், அப்புறம் ஃபேட்டோட காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்பெஷல் ஃபேட் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் வந்து BCAA, குளூட்டமின், அப்புறம் ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு பார்ப்போம்.